வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு வித்தியாசமான முயற்சியே சொல்லலாம். பொதுவா ஹாலிவுட்ல தான் நாய்கள் பேசும், அதுக்குள்ள ஒரு உலகம் இருக்கிற மாதிரியான படங்கள் வெளியே வரும். ஆனா தமிழ்ல ஒரு முழுநீள படத்துல நாய்கள் பேசினா எப்படி இருக்கும், அதுதான் இந்த லக்கி தி சூப்பர் ஸ்டார் படம். இயக்குனர் உதய மகேஷ் இயக்கத்துல சிபு பஞ்சு, தேவதர்ஷினி, ஜிவி பிரகாஷ் நடிப்புல உருவாயிருக்கிற இந்த படம் ஒரு குழந்தையுடனான நாய்க்குட்டியோட பாச போராட்டத்தை பத்தி பேசுது. இந்த படம் உண்மையிலே நம்மள கவர்ந்துச்சா இல்லையாங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னையில ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வர்றாரு ஸ்ரீனிவாசன், அதாவது சிபு பஞ்சு. அவரோட மனைவியா தேவதர்ஷினி வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அம்மாங்கிற பேர்ல ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனா அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பிறவி குறைபாடு இருக்கு, அதாவது அவங்களால பேச முடியாது. டாக்டர் அவங்களுக்கு ஒரு மன அழுத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரே மருந்து அன்புதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துலதான் அவங்களோட மாமா லக்ஷ்மணன், அதாவது ஜிபி பிரகாஷ், ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வர்றாரு. அந்த நாய்க்குட்டிக்கு லக்கின்னு பேர் வைக்கிறாங்க. அம்முவுக்கும் லக்கிக்கும் இடையில ஒரு அழகான நட்பு உருவாகுது. லக்கி வந்ததுக்கு அப்புறம் அம்முவோட வாழ்க்கையில பல மாற்றங்களும் நடக்குது. ஆனா ஒரு கட்டத்துல சில மர்ம மனிதர்களால அந்த நாய் கடத்தப்படுது. தன்னோட குழந்தையோட சந்தோஷத்துக்காக அந்த நாயை ஸ்ரீனிவாசன் எப்படி தேடி மீட் எடுக்கிறாரு, லக்கி அந்த மர்ம மனிதர்கள் இருந்து எப்படி தப்பிச்சுது, அதுதான் படத்தோட மீதி கதை. சிபு பஞ்சு ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரே சொல்லலாம். ஒரு பொறுப்பான அப்பாவா தான் பொண்ணுக்காக எதையும் செய்ய துணியிற கதாபாத்திரத்துல கச்சிதமா பொருந்திருக்காரு. தேவதர்ஷன் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்தாலுமே அந்த தாய்மை உணர்வை அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மாமா கதாபாத்திரத்துல தான் பங்க சரியா கொடுத்திருக்காரு. ஆனா படத்தோட ஹைலைட் நாய்களுக்கு குரல் கொடுத்தவங்க தான் சொல்லணும். கோவை சர்லா, மொட்டை ராஜேந்திரன், தம்பி ராமையா போன்ற சீனியர் காமெடி ஆர்டிஸ்ட் குரல் கொடுத்திருக்காங்க. அவங்க பேசும் கலகலப்பான வசனங்கள் ஆரம்பத்துல சுவாரஸ்யமா இருந்தாலுமே போக போக சில இடத்துல சோதனையாவும் இருக்கு. ஹாலிவுட் படத்துல வர மாதிரி நாய்கள் வாய் அசைக்கிற மாதிரி கிராபிக்ஸும் பண்ணிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னாலுமே பல இடத்துல அது கொஞ்சம் யதார்த்தத்தை மிஸ் பண்ற மாதிரிதான் இருக்கு. ஷான்டிஜோட இசையில பாடல்கள் கொஞ்சம் சுமார் ரகமா தான் இருக்கு. பின்னணி இசை இன்னும் கொஞ்சம் உணர்வுபூர்வமா கொடுத்திருக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த நாயை மீக்கிற படம் கொஞ்சம் நீளமாவே போகுது. நாய்கள் நாயை தேடி போறதும் அதை தப்பிச்சு வர்றதுமா ஒரே வட்டத்துக்குள்ளேயே கதை சுத்துறதுனால ஒரு கட்டத்துல நமக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுது. குழந்தைகளுக்கான படம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பான காட்சியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இயக்குனர் அந்த லாஜிக்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. சிபு பஞ்சு, தேவதர்ஷினியோட நடிப்பு, நாய்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த நடிகளோட முயற்சி, குழந்தைகளுக்கான ஒரு ஃபீல் குட் மூவி கொடுக்க முயற்சி பண்ணது படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். ஆனா மெதுவான திரைக்கதை, செயற்கையான கிராபிக்ஸ், சுவாரஸ்யம் இல்லாத இரண்டாம் பதிப்பாடத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஒரு நடுத்தரப்பட்ட குழந்தைகள் தாராளமா ஒரு தடவை பார்ப்பாங்க. ஆனா பெரியவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற படமா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.